கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த வேத வசனம் என்னை மாற்றியது. பரிசுத்த வேத வசனங்களை நாம் தினமும் வாசித்து கொண்டே இருந்தால் நம்மை தேவன் பரிசுத்தப்படுத்துவார். இல்லை, தேவன் நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவார். இல்லை, இப்படி சொன்னால் சரியாக இருக்கும். தேவன் நம்மை பரிசுத்த வழியில் நடத்துவார். சரியாக தானே இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பாவி வாசிக்கும்போது மனம் திரும்புகிறான். சிறையில் இருக்கிற கொடூரமான கைதி, தவறு செய்கிறவர்கள் சிறையில் அடைக்கப்படும் போது அவர்கள்ட்ட வேத வசனங்களை கொடுத்து நீங்கள் இதை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அந்த பரிசுத்த வேத வசனங்களை வாசிக்கும்போது கண்ணீர் சிந்தி தன் தவறை நினைத்து வருந்தி அழுகிறான். தன் குற்றத்தை ஆண்டவரிடம் சொல்லி அழுது மன்னிப்பு கேட்கிறான். இந்த சிறை தண்டனை எனக்கு சரியே என்று சொல்லுகிறான். இந்த பாடு எனக்கு நல்லது, அதனால் உடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். என்னை அப்படியே பாவத்திலேயே சுதந்திரமாய் விட்டு இருந்தால் நான் பாவத்திலேயே இறந்து செத்து நரகத்துக்கு போயிருப்பேன். என்னை நீர் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே என்கிறான். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர்கள் பரிசுத்த வேத வசனங்களை அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர்கள் அந்த வேத வசனத்தை வாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சுகமானவர்கள் ஏராளம். அவர்களும் இந்த துன்பம் வந்தது, அதாவது இந்த வியாதி வந்தது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன், என்னை நீர் தெரிந்து கொண்டீரே நன்றி என்று சொல்லுகிறவர்களும் ஏராளம். அவர்களுடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். உங்களில் யாருக்காவது இந்த அனுபவம் உண்டா? நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் சாட்சியை சொல்லலாம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வேத வசனங்களை அனுதினமும் தியானித்து படிங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.